தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு நாம எதிர்கொள்ற ரொம்பவும் பொதுவான ஹார்மோனல் டிசார்டர்ஸ்ல ஒண்ணு. இந்த தைராய்டு கிளாண்ட் அது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட். அது நம்மளோட கழுத்துக்கு முன்னாடி இருக்கு. இந்த தைராய்டு கிளாண்ட் சுரக்கிற ஹார்மோனோட எஃபெக்ட் உங்க உடம்போட எல்லா பாகத்திலையும் இருக்கும். அதனால யாரெல்லாம் இந்த தைராய்டு ப்ராப்ளமுக்கு டெஸ்ட் எடுத்துக்கணும்? யாருக்கெல்லாம் கழுத்துக்கு முன்னாடி வீக்கம் இருக்கோ, அந்த கழுத்துல இருக்கிற வீக்கம் நல்ல வலியோட பெருசாகிட்டே போனா தைராய்டு ப்ராப்ளம்ஸ்க்கான டெஸ்ட்டை கண்டிப்பா செஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் உணவு விழுங்குறதுல பிரச்சனை இருக்கோ, இல்ல குரல்ல மாற்றம், சுவாசிக்கிறதுல பிரச்சனை, இவங்கெல்லாம் தைராய்டு ப்ராப்ளம்ஸ்க்கான டெஸ்ட்டை செஞ்சுக்கணும். அடுத்து பசியில மாற்றம் அதிகமாகிறதோ இல்ல குறையிறதோ. அப்புறம் பவுவல் ஹேபிட்ஸ், அதாவது வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல்னு மாறிக்கிட்டே இருக்கிறது. அடுத்து தோல்ல மாற்றம், குறிப்பா ட்ரை ஸ்கின். அடுத்து வெளித்தோற்றத்துல மாற்றம், அதாவது முகம் வீங்குறது, கால்கள் வீங்குறது, இவங்கெல்லாம் கண்டிப்பா டெஸ்ட் செஞ்சுக்கணும். ஹைப்போதைராய்டிசம்க்கு இல்ல ஹைப்பர் தைராய்டிசம்க்கு. அடுத்து மாதவிடாய் சுழற்சியில மாற்றம், அதாவது சீரற்ற சுழற்சி, மாதவிடாயின் போது அளவுக்கு அதிகமா ப்ளீட் ஆகுறது. இவங்க எல்லாருமே கண்டிப்பா தைராய்டு ப்ராப்ளம்ஸ்க்கான டெஸ்ட் செஞ்சுக்கணும். ஒருத்தரோட மூட்ல மாற்றம், குறிப்பா அவங்க லோ, டல் ஆர் டிப்ரெஸ்ட், அவங்கெல்லாம் கண்டிப்பா தைராய்டு ப்ராப்ளம்ஸ்க்கான டெஸ்ட்டை செஞ்சுக்கணும். அளவுக்கு அதிகமான குளிர்ச்சி இல்ல உஷ்ணத்தை உணர்றவங்க, பால்பிட்டேஷன்ஸ், ஒருத்தர் தன்னோட இதய துடிப்பை உணர்றது, இவங்க எல்லாருமே தைராய்டு ப்ராப்ளம்ஸ்க்கான டெஸ்ட்டை செஞ்சுக்கணும். தைராய்டு ப்ராப்ளம்ஸ் ஈஸியா குணமாக கூடியது. அண்ட் ரொம்ப பொதுவான இந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸுக்கு குறிப்பிட்ட இன்டர்வல் ஆஃப் டைம்ல டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்பவே ஈஸியா சுலபமா குணமாக்கக்கூடிய சிகிச்சை இதுக்கு இருக்கு.